ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷார்முலா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி 10. வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். திருச்சியை அடைந்த அதர்வா டாக்ஸி ஒன்றை பிடித்துக் கொண்டு தஞ்சை பொற்களஞ்சியத்தை அடைந்தான். அமுதவர்ஷினியின் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியவன் அமுதவர்ஷினியின் வீடு பூட்டப்பட்டிருப்பதை கண்டு குழம்பி போனான். எங்க போயிருப்பாங்க? யோசனையோடு அவன் காரில் ஏறும்போது அது வழியாக பேசியபடியே நடந்து சென்ற இரு பெண்கள், அமுதா திடுத்துப்புன்னு இன்னைக்கு பூசாரியாக முடிவு பண்ணது பெரிய முட்டாள்தனம். இவளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அழகான புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா சத்தியமா எனக்கு எந்த தெய்வீக சக்தி இருந்திருந்தாலும் நான் துறவியாகி இருக்க மாட்டேன். கடவுள்களே கல்யாணம் பண்ணிக்கும் போது பெண் பூசாரிகள் மட்டும் ஏன் துறவியா வாழணும்னு சொல்றாங்க? ஒரு பெண் கேட்க, நாம இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்நேரம் கோயில்ல எல்லா சடங்குகளும் முடிஞ்சிருக்கும். காலையில நடக்கிற பூஜை அது அமுதவர்ஷினியுடைய முதல் பூஜையா இருக்கும். மற்றொரு பெண் கூற அவர்களது வார்த்தை அதர்வா செவியில் இடி என விழுந்தது. அன்னை, நம்ம வர்ற வழியில ஒரு கோயில பார்த்தோம்ல, அந்த கோயிலுக்கு போங்க. அதர்வா அவசரப்படுத்த கார் கோயிலை நோக்கி பாய்ந்தது. கோயிலை நெருங்கும் போதே வழி நெடுக்க கூட்டம் அலைமோதுகிறது. கார் முன்னால் செல்ல அந்த கூட்டம் தடையாக, அண்ணே, நீங்க காரை ஓரமா நிப்பாட்டுங்க, நீங்களும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அவன் கூறி முடிப்பதற்குள் காரை சாலையோரம் கொண்டு வந்து நிறுத்தினார் டிரைவர். கார் நிற்பதற்குள் காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கியவன், தள்ளுங்க தள்ளுங்க, வழிவிடுங்க என்று கத்தியபடியே வேகமாக கோயிலை நோக்கி ஓடினான். அவனை வியப்போடு பார்த்தபடியே அவனுக்கு வழிவிட்டது கூட்டம். அமுதவர்ஷினி கோயில் பூசாரி ஆகும் அந்த சடங்கை பார்க்கத்தான் ஊரே திரண்டு கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்குள் ஓடி வந்தவன் தாலியை தலைவழியாக கழற்றி கொண்டிருக்கும் அமுதவர்ஷினியை கண்டு ஒரு நொடி திகைத்து நின்றான். அடுத்த நொடி அவள் அதை கோயில் உண்டியலில் போடும் முன் பாய்ந்து வந்து தன் கரத்தில் ஏந்தி கொண்டான். அவளது விழிகள் மட்டுமல்ல, கூடியிருந்த அனைவரின் விழிகளும் வியப்போடும் அதிர்ச்சியோடும் அவனை பார்த்தது. அமுதவர்ஷினியை ஏறிட்டவன், யாரு கேட்டு இந்த முடிவுக்கு வந்த என்று கேட்டான். அவன் குரலில் தான் என்ன ஒரு மென்மை, என்ன ஒரு பாசம். அவனது கேள்வியை கேட்டு அனைவரும் வாய் அடைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அமுதவர்ஷினியின் அப்பா அம்மாவும் அவளது அக்காவும் அவளது அக்கா கணவனும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். தம்பி, உங்ககிட்ட கேட்டுதான் இந்த முடிவுக்கு வந்ததா அமுதவர்ஷினி சொன்னாலே? அது ஆசிரம குரு சிவனடியாரின் குரல். விழிகளை ஒரு முறை மூடி திறந்தவன், இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லல, எதுவும் கேட்கல. அமுதவர்ஷினி தன் காதுகளையும் விழிகளையும் நம்ப முடியாமல் அதர்வாவை இமைக்காமல் பார்த்தாள். அவன் முகத்தில் எப்போதும் தேங்கி நிற்கும் அந்த கோபம் அது எங்கே? எப்போதும் தெரிக்கும் அந்த கோபம் கூட இப்போது காணாமல் போயிருக்கிறது. மொத்தமாக மாறிப்போன அதர்வா இப்போது அவள் மனதில் இருக்கும் அதர்வாவாக அவளுக்கு தோன்றினான். அவனது அசைவுகள், பேச்சு அனைத்தும் அச்சு அசல் அதர்வா. ஆனால் முகம் மட்டும் மாறி இருக்கிறது. தன்னை மறந்து நிற்கும் அமுதவர்ஷினியை பார்த்த குரு, என்னம்மா அமுதவர்ஷினி, இந்த தம்பி சொல்றது சரியா என்று கேட்டார். தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பவளுக்கு ஏதும் சந்தேகம் வந்து விட்டதா என்ன? அவளது பார்வை அவனது இதயம் வரை ஊடுருவி செல்கிறதே. அவனை பார்த்தபடியே, இவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலதான், கேட்கலதான். ஆனா என்னுடைய இந்த முடிவுல இவருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றாள். அது எப்படி உனக்கு தெரியும்? சட்டென்று அவன் கேட்க, பெரியப்பா சொன்னாரு. யாரு? அருணகிரியாங்களா? ஆமா, அவர் மாமா கிட்ட, ஐ மீன் உங்க அப்பா கிட்ட பேசினாராம் என்னுடைய இந்த முடிவை பத்தி. உங்க அப்பா அத உங்ககிட்ட சொன்னாராம். துறவியா வாழ ஆசைப்படுற ஒரு பொண்ணை எப்படி என்னுடைய மனைவின்ற கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியும்னு நீங்க கேட்டீங்களாம். அதை கூறும்போது அவள் குரல் தடுமாறுகிறதா என்ன? அது அவர் என்கிட்ட சொன்ன அந்த நிமிஷமே நான் ஆசிரமத்துக்கு போய் இன்னைக்கே துறவரத்தை ஏத்துக்கிறதா சொல்லிட்டேன். அந்த சடங்குகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உண்மைதான், நான் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சேன், என்னுடைய மனசை நான் மாத்திக்கிட்டேன். நீ என் கூட மும்பைக்கு வந்துடு. அவள் கரத்தை அவன் பிடிக்க அதை இழுத்து கொண்டவள், எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்றாள். ஆனா எனக்கு பிடிக்கலையே, நீ என்னுடைய மனைவி. அவனது வார்த்தைகளில் ஏதேனும் பொய்மை ஒளிந்திருக்கிறதா என்று அவள் விழிகள் ஆராய்ந்தன. ஆனால் அதில் அப்படி ஏதும் ஒளிந்திருப்பதாக அவளுக்கு தெரியவில்லை.
ஏன் இந்த திடீர் மாற்றம் இவனுள்? அவனது மாற்றம் அவள் மனதை கூட ஏதோ செய்கிறதே. அவனில் அதர்வாவை தரிசிப்பதாலா, இல்லை கணவன் என்ற பாசமா? அவளுக்கு புரியவில்லை. அவள் முன் வந்து நின்ற அதர்வா தாலியை உயர்த்தி அவள் கழுத்தில் கட்ட தயாராக அவள் கால்கள் பின்னால் அடியெடுத்தன. வர்ஷினி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வர்ஷினி என்ற அவனது அந்த அழைப்பு அவளை அப்படியே கட்டி போட்டது. அவளது கால்களுக்கு வேர் முளைத்து விட்டதா என்ன? அவை அசைய மறுக்கின்றன. ஒரு முறை, ஒரே ஒரு முறைதான் கல்லூரியில் படிக்கும் போது அதர்வா அவளை ஹரிணி அழைக்கிறாள் என்று, வர்ஷினி உன்னை ஹரிணி கூப்பிடுறா என்று உறக்க கத்தி அவள் பெயரை அழைத்திருக்கிறான். அனைவரும் அவளை அமுதா என்று அழைக்கும் போது அவன் மட்டும்தான் அவளை வர்ஷினி என்று அழைத்தான், முதலும் கடைசியுமாக. இதோ இப்போது இவனும் அவளை வர்ஷினி என்றுதான் அழைக்கிறான். அவனது வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அது அவளை கட்டி போட்டுவிட அவள் அப்படியே நின்று விட்டாள். அவன் தாலி கட்ட தயாரானான். தம்பி நில்லுப்பா, இது உன்னுடைய மனைவிதான். ஆனா உன்னுடைய மனைவி ஒரு தெய்வ பிறவி. தெய்வீக சக்திகள் நிறைய அவகிட்ட இருக்கு. அவ சொல்றது எல்லாமே பலிக்குது. தெய்வ சக்தி உடைய ஒரு பொண்ணு தெய்வத்துக்கு சமம். அவ துறவியாக ஆசைப்படுறா. ஆகட்டுமே, துறவியாகி அம்மனுக்கு பூஜை செய்யறது தானே முறை. ஒரு நடுத்தர வயது நபர் கூற அவரை கோபமாக பார்த்த அதர்வா, இந்த இடத்துல உங்க மனைவி நின்னா கூட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? இப்படி ஒரு முடிவை தான் எடுப்பீங்களா என்று கேட்டான். அது வந்து அவர் இழுக்க, கடவுள்களே கணவன் மனைவியா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தெய்வீக சக்தியுடைய பொண்ணு மட்டும் கணவன் கூட வாழக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? குரு அவன் அருகில் வந்தார். தம்பி, இந்த வீண் வாக்குவாதம் இங்க தேவையில்லை. அமுதவர்ஷினியுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நீங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். குரு கூற அதர்வா அருகில் வந்து நின்ற அமுதவர்ஷினியின் அக்கா அஞ்சு, வேண்டாங்க, அவ விருப்பத்துக்கு அவளை விட்டுடாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயில் பூசாரியா இருந்த கலைச்செல்வியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கலைச்செல்வியுடைய நிலைதான் எனக்கு வரப்போகுது. அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா மட்டும் என்னுடைய மரணம் ஒரு கொலைன்னு நீ ஊர்கிட்ட சொல்லணும்னு அமுதா நேத்து நைட்டு என்கிட்ட சொன்னா. அந்த நேரத்துல இருந்து நான் பயந்து நடுங்கிட்டே இருக்கேன். எதையும் வெளியில சொல்லவும் முடியல, எதுவும் செய்யவும் முடியல. என்னால அவளை காப்பாத்த முடியாது, ஆனா உங்களால அவளை காப்பாத்த முடியும். பிளீஸ் என் தங்கச்சி அமுதாவை காப்பாத்துங்க. குரலை தாழ்த்தி அவள் கூற அதர்வா அமுதவர்ஷினியை பார்த்தான். அவள் என்ன கூற போகிறாள்? அனைவரின் விழிகளும் அமுதாவின் பதிலுக்காக ஆவலாய் அவளை பார்த்தன. அதர்வா தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்ட அந்த நிகழ்வு அவள் நினைவுக்கு வர மீண்டும் அதே போன்றதொரு நிகழ்வை விரும்பாத அமுதவர்ஷினி, நான் துறவியா வாழதான் ஆசைப்படுறேன் என்றாள். அவள் கூறி முடிப்பதற்குள், இல்ல வர்ஷினி, உனக்கு குரு 7 நாள் டைம் கொடுத்திருக்காரு. அந்த 7 நாள் முடிஞ்சு நீ என்ன முடிவை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்றவன் அவள் அனுமதிக்கு கூட காத்திராது அவள் கழுத்தில் தாலி கட்டினான். எந்த முறை அமுதவர்ஷினியின் கழுத்தில் தாலி கட்டும் போது அவளை மனதார மனைவியாக ஏற்றுக்கொண்டுதான் தாலி கட்டினான் அதர்வா. அவளும் ஆடாமல் அசையாமல் அந்த தாலியை ஏற்றுக்கொண்டாள். அவள் கரத்தை பிடித்தவன், 7 நாள் கழிச்சு 8வது நாள் நான் என் மனைவியோட இந்த கோயில்ல இருப்பேன். அப்போ வர்ஷினி எடுக்கிற முடிவு இறுதியானதா இருக்கும். அந்த முடிவுக்கு நான் கண்டிப்பா கட்டுப்படுறேன். இப்போ என்னுடைய மனைவிய நான் என் கூட கூட்டிட்டு போறேன் என்றவன் அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு கோயில் வாசலை நோக்கி நடந்தான். அவன் இழுப்புக்கு அவளோடு நடக்கும் போது அமுதாவின் விழிகள் அவனை வியப்போடு பார்த்தன. அவளோடு டாக்ஸியை அடைந்தவன் அவர்கள் பின்னாலேயே வந்த அவளது வீட்டாரிடம் விடை பெற்றான். அவர்களது டாக்ஸி திருச்சியை நோக்கி பாய்ந்தது. அமுதவர்ஷினியோடு ஹெலிகாப்டரில் அவன் ஏறி அமரும் போது அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. தனக்காகவே ஹெலிகாப்டரில் வந்தானா என்ன? தன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டானா? அவனை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பம் அவளுக்கு. நடப்பது கனவோ என்று கூட ஒரு நொடி அவள் மனம் நினைத்தது. மெதுவாக தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள். அதை அவன் பார்த்து விட்டான். அவன் சிரிக்க தன் விழிகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு எதுவும் அறியாதவள் போல் அமர்ந்து விட்டாள். இதே நேரம் நடந்த அனைத்தையும் அருணகிரி அதர்வா அப்பாவை அழைத்து கூறியிருந்தார். அவனது அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர்கள் வரவுக்காக காத்திருந்தவர்கள் பொறுமை இழந்து அதர்வாவை அழைத்தனர். ஆனால் சிக்னல் இல்லை. ஹெலிகாப்டர் தரை இறங்கிய பிறகு வீட்டை நோக்கி காரில் வந்து கொண்டிருக்கும் போதுதான் அப்பா அழைத்திருக்கிறார் என்ற மெசேஜை கண்டான். அருணகிரி அங்கிள் அப்பாவை அழைத்திருப்பார் என்பது அவனுக்கு புரிந்தது. உடனே அப்பாவை அழைத்தான். அப்பா கூப்பிட்டீங்களா என்று கேட்டான்.
ஆமாப்பா, கிரி போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். நீயும் அமுதாவும் எப்ப வர்றீங்க? இன்னும் 30 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். 30 நிமிஷத்துலயா? அது எப்படிப்பா? அப்பா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரிப்பா என்ற அப்பா அழைப்பை துண்டித்து விட்டு அம்மாவை பார்த்தார். நீ போய் ஆரத்தியை ரெடி பண்ணு. இன்னும் 30 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். உண்மையாவா என்று கேட்ட அம்மா உற்சாகத்தோடு சமையல் அறைக்கு சென்றார். 30 நிமிடத்தில் அமுதாவோடு காரில் வந்து இறங்கினான் அதர்வா. அவள் கரத்தை பிடித்துக் கொண்டே அப்பா அம்மா முன்னால் வந்து நின்றவன் அவர்கள் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை முதலில் வாங்கிக் கொண்டான். நல்லா இருங்கப்பா என்று இருவரும் ஆசீர்வதிக்க எழுந்து நின்றவன் அம்மா ஆரத்தி எடுக்க அவள் கரத்தை விடாமல் பிடித்தபடியே வீட்டிற்குள்ளாடி எடுத்து வைத்தான். இன்றுதான் தங்களுக்கு திருமணம் நடந்ததோ என்று கூட அமுதவர்ஷினி நினைத்துக் கொள்ளும் அளவு அவனது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இருந்தது. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.